1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸில் நேம் ரிவீல் பண்ணணுமா? இது நான் புதுசாக இருக்கு. 1 மில்லியன் வரட்டும், பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நீ மறந்துடுவேன். அது வேணா என்னவோ உண்மைதான். ஏன்னா இதுக்கு முன்னால சொன்ன விஷயங்களே எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்களே. ஏன்னா இதுக்கு முன்னால என்ன சொல்லியிருப்பாருன்னா 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல்ல பார்க்கும்போது வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னமும் வீடியோ போட்டுன்னு இருக்காரு. அப்போ அது பொய்யா? ரைட்டு விடுங்க. இது மாதிரி பொய்யா சொல்லுவாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அது 2 வருஷம் ஆகலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், பார்ப்போம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அதை நோட் பண்ணி தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். ரைட்டு, இதை விட நிறைய பொய்யெல்லாம் சொல்லின்னு இருக்காரு. ஆனா அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறது கிடையாது. இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரோ அதை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம ஜேக்கோட நேம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேம் 1 மில்லியன் வந்தாதான் சொல்லுவேன் அப்படின்றாரு. இந்த வீடியோல நான் கடைசியில உங்களுக்கு சொல்றேன். வாங்க ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வருவோம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சேனலை இவ்வளோ டெவலப் ஆகிட்ட பிறகு எவனா யூடியூப் சேனலை விட்டு போவான்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் யூடியூப் சேனலே வரமாட்டேன், வீடியோ போட மாட்டேன்னு. அதை போய் பிடிச்சின்னு நோட் பண்ணிக்கிறேன், நீ என்ன பைத்தியக்காரனடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே ஒரு சேனலை வளர்க்குறதுக்கு, காசு சம்பாதிக்கிறதுக்கும், நம்ம பெரிய ஆள் ஆகிறதுக்கு தான். சரி, ஓகே, அப்படி இருக்கும்போது இவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஏதோ சீரியஸாக பேசுகிற மாதிரியே பேசி இதுவும் பண்ணியிருப்பாரு. ஆனால் 100% தெரியும் அது சும்மா ஏமாத்துறதுக்கு தான் சொல்லிட்டு சும்மா முட்டாளாகணும், அந்த இடத்த மட்டும் பேத்தணும். இன்னும் சொல்லியிருப்பாரு, நான் வந்து காசுக்காகலாம் கண்டென்ட் போட மாட்டேன், இதுக்காக காசுக்காக பண்ணுற மாதிரி இருந்தால் எம்ஜிஆர் நான் பற்றி இவ்வளோ போட்டு இங்கே பாருங்கள் இந்த மந்தில் இவ்வளோ 1 லட்சம் வந்திருக்கு, அதுமாரி போட்டு சம்பாரிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி கண்டென்ட் போட்டுனுங்கிறாரு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ட்ரெண்டிங் ஆகுதா அப்படியே பிடிச்சி போட்டுருவாரு. அப்போ காசுக்காக இல்லைன்னு சொன்னார். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அப்போ வந்து கொஞ்சம் கம்மியான சப்ஸ்கிரைபர்ல இருந்தாரு. போட்ட உடனே அவ்வளோ வியூஸ் எல்லாம் போவாது. ஏன்னா அது அவருக்கே தெரியும். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படி போட்டால் தான் ஓரளவுக்கு பார்க்குற வரைக்கும் ஆடியன்ஸ் அப்போ ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாலும் ஆக்டிவாக இருக்காங்க. சும்மா படுத்து தூங்கினா கூட பார்ப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போடுவார். இதுதான் ரீசனு. ஆனால் தலைவரே அப்போ எப்படி வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசினாரு பார்த்தீங்களா? நம்ம உத்தவர் மாதிரியும் காசுக்காக வீடியோ போடாத மாதிரியும். ஏன்னா நீ கண்டினியூவாக வீடியோ போட்டால் அப்போ வியூஸே போவாது. அதுக்கு அந்த ரீசன் ஏமாத்துறதுக்கு. ரைட்டு, இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நான் இது மாதிரி வாய் வார்த்தையால் அப்படியே பேசிக்கினே போனா வச்சுங்க, அப்படியே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க, என்னடா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது ரொம்ப லென்த்தா போகுது. ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் போகுது. இவர் பண்ண தில்லாலங்கடி வேலைலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ப்ரூஃபா வச்சு எப்பவுமே நான் ஒரு வீடியோ பேசுறதா இருந்தா அது மாதிரி வச்சுட்டு தான் பேசுவேன். அதனால இப்போ அதை பத்தி தேவையில்லைங்க. நான் இன்னொரு நாள் டீட்டெயிலா உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிறேன். அது வரைக்கும் திட்டுறதா தான் இப்போ திட்டாதீங்க. நான் அன்னைக்கு வீடியோ போடுறேன் பாருங்க, அதை பார்த்துட்டு அப்போ என் மேல மிஸ்டேக் இருந்தா அப்போ திட்டுங்க. ரைட்டு, இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான விஷயமே இந்த ஒரு காரணம் தாங்க. 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடும்போது நடுவில் வந்து இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நம்ம தான் ஜோக்கர், நீ ஜோக்கர் தான்டா, நீ ஜோக்கர் தான். இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்னு போட்டா கமெண்ட் போட்டா அட்டென்ஷன் வராது, இவனுக்கு சப்போர்ட்னு போட்டா அட்டென்ஷன் வராது. நம்ம டிஃபரெண்டா போவோம். நம்ம தான் ஜோக்கர், ஆடியன்ஸ் ஆர் த ரியல் ஜோக்கர். ஆமா, பாக்குற வியூவர்ஸ் தான் ஜோக்கர். கரெக்டா தானே கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு கூப்பிடுவீங்க, யூடியூப்ல இருந்து காசு நல்லா சம்பாரிச்சுப்பீங்க. பாக்குறவங்க வியூவர்ஸ் தான் வாயில வரல வச்சுன்னு சப்பினே போகணும். அதான் சொல்றாங்க, வாயில வரல வச்சுன்னு சப்பின்னு போற நாங்க தான் ஜோக்கரு அப்படின்னு கரெக்டா தான் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு கேட்டா நீ வந்து பாத்தீங்கன்னா லைக்குக்காக பண்றாங்க அப்படின்னு வேற சொல்றாங்க அந்த கமெண்ட்டை. அதுலயும் நிறைய பேர் வந்து டாக்ஸிக்கா மாறிட்டு இருக்கு. யாரையும் கால் அவுட் பண்ணாதீங்க, ரோஸ்ட் பண்ணாதீங்க. டேய், உங்களை தாண்டா ஏமாத்திட்டு இருக்கானுங்க. நீங்களே அதை ஏத்துக்கிட்டு டாக்ஸிக்கா. I just don't understand you. அந்த டாக்ஸிக்கை உருவாக்குனதே உங்களை மாதிரி ஆளுங்க தான்டா. கெட்ட வார்த்தையா பேசி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லவ மாதிரி உத்தமனா மாதிரி இது பண்ண வேண்டியது. ரைட்டு விடுங்க. அப்புறம் என்ன சொன்னாப்புல, உங்களை காப்பாற்ற தான் வீடியோ போடுறாங்க, அவங்ககிட்ட போயிட்டு யார் அப்படியெல்லாம் பண்ணல. யாரோ ஒருத்தவங்க பொதுவாக ஒரு நல்ல கண்டென்ட்டை ஒரு விளாகோ ஏதோ ஒன்று பண்ணுறவங்க கிட்ட அது மாதிரி கமெண்ட் எல்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த கமெண்ட் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துட்டு வருவோமா? ஜேகேக்கு இந்த விஷயத்த நல்லா காட்டணும்னு நினைக்கிறேன். நல்லா கண்ணை கழுவிட்டு விளக்கண்ணை ஊற்றிட்டு பாரு ஜேகே, மிஸ்டர் ஜேகே அவர்கள். டெக் பாஸ்ன்னு போட்டு பக்கத்துல காசு சிம்பிள் இருக்கா, டெக் சூப்பர் ஸ்டார்னு போட்டு பக்கத்துல காசு சிம்பிள் இருக்கா, வீவர்ஸ்னு போட்டு பக்கத்துல ஜோக்கர் சிம்பிள் இருக்குதா? எதுக்கு இந்த கமெண்ட்னா லைக்குக்காக பண்ணல. அவன் அப்ப தெளிவாயிருக்கான். இது மாதிரி டெக் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும், டெக் பாஸா இருக்கட்டும், உன்னை நம்பி நான் பார்த்ததுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்ட. 2 பேரும் மாறி மாறி குறை சொல்லி நச்சு கிடக்குறீங்க. உனக்கு தான் யூடியூப்ல காசு வருது, எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவன் தெளிவாயிருக்கான். ஓகேவா ஜேகே? புரியலாம், புரிஞ்சுக்கோ கொஞ்சம். இப்பதான் தெளிவாயிருக்கான். தெளிவாக்குறவன முட்டாளாக்குறது. பாப்பா என்ன ஒரு புத்திசாலி தான்டா சாமி. ரைட்டு, வாங்க அடுத்த கமெண்ட்டை பார்த்துட்டு வருவோம். அடுத்தும் அதே கமெண்ட் தான். டெக் சூப்பர் ஸ்டார்னு போட்டு காசு வர எமோஜி, டெக் பாஸ்னு போட்டு காசு வர எமோஜி, வியூவர்ஸ்னு போட்டு ஜோக்கர். ஸோ இதுக்காக தான் இந்த கமெண்ட்டை போடுறானுங்க. சரிங்களா? சும்மா வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறதுக்கு சும்மாலாம் போட்டுனுங்கல்ல, காரணம் இல்லாமல் கமெண்ட் எல்லாம் போடுறது கிடையாது யாருமே. அவங்க தெளிவாயிருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் உண்மை என்னன்னு உணர்ந்திருக்காங்க. இதில் பாருங்கள்,
டெக் பாஸ்ன்னு போட்டு பெருக்கல் குறி போட்டிருப்பாங்க. அது டெக் சூப்பர் ஸ்டார்னு போட்டு அதே மாதிரி, யூடியூபர்ஸ்னு போட்டு அதே பெருக்கல் குறி, இன்ஸ்டாகிராம்னு போட்டு அதே பெருக்கல் குறி கரெக்டாக போட்டிருக்காங்க பாருங்க. மீ யூ ஸ்டடி சேலரி வின்னு இதுதான் இப்போதான் பயங்கரமாக தெளிவாயிருக்கானுங்க. என்னதான் யூடியூபராக இருக்கட்டும், என்னதான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவனா இருக்கட்டும், எதுக்கு போட போறானுங்க? அவன் பாக்கிட்ட ரெப்பணும், அவன் பெரிய ஆள் ஆகணும். இப்போ நான் ஜேகேவை பார்த்து கேட்குறேன், நீ யூடியூப்ல சம்பாரிச்சல, அந்த காசை வச்சு எத்தனை பேருக்கு நீ உதவி செஞ்சிருக்க? ஒரு மயிலும் செஞ்சிருக்க மாட்டேன் நீ. ஆனால் இப்போ இது மாதிரி கமெண்ட் பண்ணுறவனுங்க தெளிவாகிறவனுங்கள அந்த கமெண்ட் பண்ண விடாம அப்படியே அந்த கமெண்ட் இப்போ யாருன்னா ஒருத்தன் பண்ணனா வச்சுக்கேன், ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு, இல்லை எவனா ஒருத்தனை எக்ஸ்போஸ் பண்ணுறேன், இப்போலாம் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ற பேரில் வியூஸுக்காக எதோ பண்ணுகிறானுங்க. அவனுங்களை அந்த கமெண்ட் போட்டானுங்களா வச்சுங்களேன், உடனே ஜேகே அந்த வீடியோ பார்த்துருப்பானுங்க. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் போட்டவனா போய் திட்ட ஆரம்பிப்பானுங்க. பார்த்தியா நீ தான்டா உண்மையான ஜோக்கர்னு சொல்லிட்டு எதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுற விவஸ்தை கெட்டதுன்னு திட்ட ஆரம்பிப்பானுங்க. அந்த கமெண்ட்டை போட விடாமல் தடுக்கணும். உன் வீடியோவை கடைசி வரைக்கும் அவன் பார்த்துக்கினே இருக்கணும். ஒரு ஏமாலியாக நீ சம்பாரிச்சிக்கினே இருக்கணும். எல்லா யூடியூபர்கிட்டையும் கேட்குறேன், இப்போ ஒரு 10 ரூபாய் சம்பாரிச்சா வச்சுங்களேன், பார்க்குற உங்களால் தான் உங்களுக்கே வியூஸ் போகுது, அதனால சம்பாதிக்கிறாங்க. 10 ரூபாயில் ஒரு 3 ரூபாய் யாருக்குன்னா உதவி செஞ்சுட்டு மீதி 7 ரூபாய் உன் பாக்கெட்டில் போடுறியா? கிடையாது. 10 ரூபாயும் சுட்டி உன் பாக்கெட்டில் தானே போடுற. அப்போ யூடியூப்ல வீடியோ போடுற நீ யாருக்குமே உதவி செய்யறதில்ல. பார்க்குறவனும் டைமும் வேஸ்ட்டு, அவனை பார்க்குறவனையும் ஏமாற்றி அவனை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸுன்ற பேரில் தப்பான விஷயங்களை ப்ரொமோஷன் பண்ணி அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லி அவன் காசை பிடிங்கி ஏமாற்றி அந்த பொருளும் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் அவன் ஜோக்கராக தான் நான் வரான். அதைத்தான் அந்த இடத்த கமெண்ட் பண்ணியிருக்கான். அவன் போயிட்டு நல்ல கண்டென்ட் போடுற எந்த யூடியூபரையும் நீ நல்லா வீடியோ போடுற, வீடியோ பார்க்குற நான் ஜோக்கர் ஆகிட்டேன் அப்படின்னு நல்லா கமெண்ட் பண்ணுறது இல்லை. இது மாதிரி ஏமாத்துறவன் யூடியூப் சேனலு சும்மா கான்ட்ரவர்சியாக பேசிக்கின்னு அதுலேயும் ஏமாத்துற யூடியூப் சேனல் அதில் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜோக்கர் ஆகிட்டேன்னு கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர நல்ல கண்டென்ட் போடுற எங்கேயுமே போயிட்டு நான் ஜோக்கரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறதில்ல. இந்த விஷயம் தெரியாமல் ஏன் முதல்ல அவர் அதுமாரி சொல்கிறாருன்னா, நீங்கள் தெளிவாயிடக்கூடாது. ஓகேவா? நீ தெளிவாயிட்டுன்னா எல்லாம் ஒரு விஷயமும் புரிஞ்சிடும். எதுக்காக நம்ம எந்த ஒரு தேவைக்காக தான் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கணுன்றதை நீ தெரிஞ்சுப்ப. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்த போய் யூடியூப்ல பார்க்கலாம் அப்படின்னு மட்டும்தான் நீ பார்ப்ப. சும்மா எல்லாத்துக்கும் போயிட்டு யூடியூப்ல எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டேன். முக்கியமாக ஜேகே வீடியோ நீ குறிப்பாக பார்க்க மாட்டேன். உஷாராயிடுவல்ல, அதுக்கு தான் நீ ஜோக்கராகவே இருக்கணுன்றதுக்கு தான் அந்த கமெண்ட் உன்னை போட வேணாம்னு சொல்றது தலைவர். இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சரி வாங்க அடுத்து ராஜதந்திரத்தை பார்ப்போம் தலைவரோடது. நண்பர்களே, லைக்குக்காக கமெண்ட் போடுங்க, தப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் யூனிக்காக போடுங்க. அதான் ப்ரோ சொல்கிறேன், அந்த கமெண்ட் லைக்குக்காக போடல. ஏன்னா அந்த கமெண்ட் போட்டதுக்கான நோக்கம் என்ன அதை பாருங்க. டெக் பாஸ்ன்னு போட்டு பக்கத்தில் மணி சிம்பிள், டெக் சூப்பர் ஸ்டார்னு போட்டு பக்கத்தில் மணி சிம்பிள், இன்ஸ்டாகிராம்னு போட்டு மணி சிம்பிள், யூடியூபர்னு போட்டு மணி சிம்பிள். அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? ஸ்டடி ஒர்க்கு நம்ம மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தெளிவாக இருக்காங்க. அதை நீங்க பாராட்ட தான் செய்யணும். இது மாதிரி அந்த கமெண்டே பண்ணக்கூடாது, அவங்கள முட்டாளே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்னு போட்டா கமெண்ட் போட்டா அட்டென்ஷன் வராது, இவனுக்கு சப்போர்ட்னு போட்டா அட்டென்ஷன் வராது. நம்ம டிஃபரெண்டா போவோம். நம்ம தான் ஜோக்கர், ஆடியன்ஸ் ஆர் த ரியல் ஜோக்கர். சாரி சொல்ற மாதிரி விஷயம் கிடையாது இது. ஆல்ரெடி டேமேஜ் ஹஸ் பீன் டன். அப்படி உண்மையிலேயே சாரியா இருந்து அவர் பண்ணதெல்லாம் ரெக்ரெட் பண்றாருன்னா சேனல் ஆரம்பிச்சோடனே நாங்கள் சேனல் விட்டு வந்துட்டோம், நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அதை விட்டுட்டு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படியே பண்ணிட்டாங்கன்னு நெகட்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருக்கான். தவளை தன்வாயால் கெடும்வாங்க. இவர் ஒரு தவளை. இதெல்லாம் கோ கிரியேட்டர்ஸ் ஜட்ஜ் பண்ணி அன்பா போயிடுங்க. சேவ் பண்ணவட்டெல்லாம் நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு சேவ் பண்ண தேவையில்லை. தவளை தன்வாயாலே கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஆனால் நான் இதை விட சூப்பராக சுதர்சனுக்கு ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டுருப்பேன். போன வீடியோவில் முன்னாடி வீடியோன்னு தெரியல, ரெண்டுத்துல ஏதோ ஒரு வீடியோவில் தான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஏணி போட்டு ஏற்றி விட்டவங்களே ஏறிட்ட பிறகு எட்டி வச்ச கதையாக இருக்குது ப்ரோ சுதர்சன் ப்ரோ உங்கள் கதை அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் சூப்பராக இப்போ சுதர்சனை பற்றி கரெக்டாக பேசியிருக்காப்புல. இதுக்கு முன்னாலேயும் சுதர்சனை பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்பாப்புல, அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஏட்டுடைய பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், இஃபானை பற்றி பேசும்போதாக இருக்கட்டும், எப்படி சுதர்சனை பயங்கரமாக பேசுகிறீங்களோ அதே மாதிரியே தானே இருக்கணும். என்ன சுதர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஜேகே விட சுதர்சனை கழுவி வீடியோ போட்டது நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவர் பண்ண தப்பு அது மாதிரி தப்புக்கேற்ற மாதிரி பேசியிருப்பேன், ரைட்டுங்களா? ஏன்னா ஏ2டி இஃபான் இவங்க 2 பேரை பற்றி பேசும்போது சாருன்னு தான் கூப்பிடலாம். அவ்வளோ மரியாதையாக அவ்வளோ பண்பா உடக்கமாக பேசுகிறாரு நம்ம ஜேகே அவர்கள் 2 பேரை பற்றி பேசும்போது. ஏன்னா இஃபான் பார்த்தீங்கன்னா ஓமிஸ் ஃபைல ஃப்ரெண்டானவர், தோஸ்தானவர். ஏ2டி அவர்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ் பேனர் அடிக்கிற விஷயத்தில் ஜோடியானவர். ஸோ 3 பேரும் ஒரே ஜோடின்றதால ஜோடிக்கேற்ற ஜாடின்ற மாதிரி அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுகிறாரு. அப்புறம் சுதர்சன் ப்ரோ ஃபீல் பண்ண மாட்டாரா, அப்போ நான் மட்டும் இழிச்ச வாயனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் அதுக்கேற்ற மாதிரி கலாய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அது கூட ஜேகேவா அவங்க 2 பேரை பற்றி பேசியிருக்க மாட்டார்.
பார்க்குற வியூவர்ஸ் தான் என்ன ஏ டுடே பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, இஃபானை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வீடியோ போட்டதால இப்படி பண்ணுறீங்களா, அவங்களுக்கு நீங்கள் சொம்பு அடிக்கிறீங்களா, நீங்கள் ஒரு ஜால்ரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதுக்கு மேலே போனால் நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதனால் இதை மறைக்கிறதுக்காக நம்ம நல்லவன் காட்டுறதுக்காக அவங்க 2 பேரை பற்றி வலிக்காத மாதிரி அடித்து லேசாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு தலைவர். சரி வாங்க நம்ம லாஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துடும். வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. என்னோட யூடியூப் ஜேர்னி முடிக்கும் போது ஒரு ஹோல்சமா வந்து அதை சொல்லலாம்னு மாதிரி காத்து வச்சிருக்கேன். 1 மில்லியன் வேற ரிவியூன்னு சொல்லி வச்சிருக்கேன்றது நீங்க எடுத்து போறீங்கன்றது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஒரு ஸ்கேம் பண்ணுவோம். இதுல என்ன இருக்கு? என் யூடியூப் ஜேர்னியை முடிக்கும் போது ஹோல்சமா என் பேரை சொல்லிட்டு முடிக்கலான்னு இருந்தேன். எப்படியெல்லாம் உருட்ட வேண்டியது பாருங்களேன். என்ன ஜேகே, ஒரு 90 வயசுல உன் யூடியூப் ஜேர்னியை முடிப்பியா? 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போட்டு விடுறாங்க. அது மாதிரி தாங்க இருக்கு. ரைட்டு, ஏதோ ஒன்னெல்லாம் பண்ணி நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர வைப்போம். அந்த ஐடியா தானே. கடைசி கட்டம் ஜேகோட நேமை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட், அதுக்கு முன்னால் யூடியூப் ஜேர்னியை முடிக்கும் போது என் பேரை சொல்கிறேன்னு சொல்கிற ஜேகே, ஏன்பா நீ தான் யூடியூப் ஜேர்னியை முடிக்க போகிறேன்னு சொல்கிறியா, அதுக்கு எதுக்கு உனக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரு? எப்படியெல்லாம் மண்டையில் மிளகா அரைச்சி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்க வைக்கலான்னு பார்க்குறல்ல ஜேகே. ரைட்டு விடுங்க. ஜேகேவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு தான் அவரே சொல்லுவாராம். எதுக்கு அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் என்னவா இருந்தால் நமக்கு என்னங்க, நான் ஒரு பேர் வைக்கிறேன், நீங்கள் கூப்பிட்றது இருந்தால் அப்படியே கூப்பிடுங்க, நல்ல பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூல் ஆரம்பிக்கும், லாஸ்ட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீல் ஆரம்பிக்கும். என்ன நீங்களே கொஞ்சம் யோசிங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, வேற எதனா யோசிச்சிட போகிறீங்க. குஞ்சுமணி நல்லா இருக்கா ஜேகே ப்ரோ? இந்த பேர் பிடிக்கலன்னா சொல்லு ப்ரோ, உனக்கு வேற நல்ல பேராக வைக்கிறேன். ரைட்டுங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. அப்புறம் இந்த வீடியோவில் கொஞ்சம் எசகு பசகாக பேசியிருப்பேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவேன். அது இல்லாமல் ஜேகே 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்த பிறகு நான் 2 மில்லியன் வந்தால் தான் என் பேரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதையும் பாருங்கள். ரைட்டுங்க, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.